ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரெட்டை வச்சு செஞ்ச குலோப் ஜாமுன் பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ குண்டு குண்டா எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் குலோப் ஜாம் மிக்சர் மாவு வாங்கிட்டு வந்து செய்யறத விட ஒரு பாக்கெட் பிரெட் இருந்தால் மட்டும் போதும். வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம பிரெட்டை வச்சு குண்டு குண்டு குலோப் ஜாம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் நம்ம குலோப் ஜாம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குலோப் ஜாம் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாக்கெட் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிரெட்டு ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பிரெட் எடுக்கும்போது இதற்கு பாருங்கள், இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற பிரெட்டை கட் பண்ணி சேர்க்கணுன்னு அவசியமே கிடையாது. இங்கே பாருங்கள், நான் ப்ரௌன் கலரோட தான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பிச்சு போட்டு மிக்சரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுட்ராக இருக்கக்கூடாது, அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம அரைச்சி எடுத்த பிரெட்டு பொடி இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கிற பிரெட்டு பொடியை பாத்திரத்துக்கு சேர்த்துக்கோங்க. பாக்கி இருக்கிற பிரெட்டையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இருக்கிற பிரெட்டையெல்லாம் நல்லா பவுட்ராங்க பாருங்கள். பிரெட்டு பொடி நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். நல்லா அரைச்சி இந்த அளவுக்கு நல்லா பவுடராக இருக்கிற பிரெட்டில் 1/4 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கெட்டியான பால். இந்த மாதிரி 1/4 கப்பு பாலை ஒன்றா சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கை வச்சு பிரெட்டை நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்லா பிசையும் போது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு உருட்டுறதுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் பிசையும் போது நல்லா அமுத்தி அமுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் எடுத்த உடனே பால் சேர்த்துட்டிங்கன்னா பிரெட்டு பொடி லூஸாகிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு லூஸாக இருந்தாக்கா குலோப் ஜாம் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்காது, வெடிச்சு வரும். அதனால தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், பிசையும் போது இந்த மாதிரி நல்லா கை கொடுத்து அமுத்தி அமுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நான் 1/4 கப்பு பால்லே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் நிறுத்தி வச்சுருக்கேன். எனக்கு 1/4 கப்பு பால் முழுசாகவே நான் சேர்த்துக்கல. இங்கே பாருங்கள், இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் இருக்குது. அதுக்கே சாஃப்டாக வந்தது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அமர்த்தி அமர்த்தி பிசைஞ்சுக்கோங்க. அமர்த்தி அமர்த்தி பிசையும் போது இருக்கிற மாவெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வரும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கை இங்கே பாருங்கள், உள்ளங்கை வச்சு இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சால் மட்டும்தான் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு மாவை நல்லா குழைச்சி எடுத்த பிறகு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாவு இன்னும் லைட்டாக நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், மாற்றி வச்சுக்கோங்க. அதே சமயம் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம குழைச்சி வச்சுக்கிற பிரெட் பொடி நல்லா செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அடிகனமான ஒரு பாத்திரம், நல்ல அகலமான பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். 1 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணியை கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் 3/4 கிலோ சக்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. சர்க்கரையை கிண்டி கொடுத்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணியோடு சேர்ந்து கொதிக்கிற வரைக்கும் கைவிடாமல் நல்லா கிண்டி கொடுத்து சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு கம்பி பதம் வர வரையிலும் நல்லா கொதிக்க விடுங்க. எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு இங்கே பாருங்கள் கலர் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழகுழன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க பாருங்கள். நீங்கள் எடுத்து இந்த மாதிரி தொட்டு பார்த்தா அங்கே பாருங்கள் ஒரு கம்பி பதம் மாதிரி வந்து உடையுது பார்த்தீங்களா? இந்த அளவு இருக்கும்போது தான் கரெக்டான அளவு. இப்போ நான் ஒரு 5 ஏலக்காவை தட்டிட்டு சேர்க்கல, நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தையும் இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்த்துட்டு இறக்கி மாற்றி வச்சுக்கோங்க. நமக்கு குலோப் ஜாமுக்கு சக்கரை பாவு ரெடி ஆகிடுச்சு. இறக்கி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பிரெட்டை குழச்சி நல்லா ஊற வச்சுருந்தோம். நான் 10 நிமிஷம் சொன்னேன், ஆனால் எனக்கு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா டைட்டாகவும் அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ திரும்பவும் இந்த மாதிரி குழச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா குழச்சிட்டு பாருங்கள், ரொம்ப பெரிய சைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டும் போது விரிசல் இல்லாமல் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா விரிசல் இல்லாமல் இருக்கணும். அதே சமயம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க.
இப்போ பாருங்கள் நம்ம ப்ரெட்டை எல்லாமே நல்லா உருட்டி எடுத்துட்டோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரே மாதிரி விரிசல் எதுவும் இல்லாமல் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி எல்லாம் ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த உருட்டின உருண்டையை மாற்றி வச்சுக்கோங்க. குலோப் ஜாமை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த 1/2 லிட்டர் எண்ணெயை அந்த பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி கை சேர்த்து பார்த்தீங்கன்னா கையில் லைட்டாக அனல் வர மாதிரி இருக்கும். கை பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல ஒரு பவுல்ஸ் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்க்கும் போது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப சூடாக இருக்கும்போது சேர்த்துட்டிங்கன்னா மேலே இருக்கிற மாவு மட்டும்தான் வேகும், உள்ளே இருக்கிறது வேகாமல் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு சைடு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது மாதிரி லைட்டாக எடுத்து கொடுத்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் நல்லா கோல்டன் கலரில் வரும், அதை வரையில் வேக விடுங்க. இப்போ பாருங்கள் சேர்த்து எந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துல எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் இப்போது எண்ணெயிலேருந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே சக்கரை பாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த சக்கரை பாவில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் சக்கரை பாவில் சேர்க்கும் போது லைட்டாக சூடு இருக்கணும். லைட்டாக சூடு இல்லைன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்து அடுத்த செகண்டு இந்த மாதிரி சக்கரை பாவில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. மாற்றி கொடுத்துட்டு பாக்கி இருக்கிறதையும் எண்ணெயிலேயே சேர்த்து வறுத்துக்கோங்க. நீங்கள் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி செஞ்சுன்னா அடியில் உட்காராமல் அடியில் அடி பிடிக்காமல் இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. வேக வச்சு திரும்பவும் சொல்கிறேன், வெந்து வந்த அடுத்த செகண்டே சக்கரை பாவுக்கு மாற்றி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம பாக்கி இருக்கிற குலோப் ஜாமுன் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இந்த சக்கரை கூடவே சக்கரை பாவுலே சேர்த்து கொடுத்துக்கோங்க. சக்கரை பாவு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம சேர்த்த எல்லா குலோப் ஜாமுன் இந்த மாதிரி சக்கரை பாவோட உள்ளே கிடக்கிற மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி எழுதி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த சக்கரை பாவுலேருந்து நல்லா ஊறி வரும். அப்போ தான் சாப்பிடும்போது அந்தளவுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் நம்ம இப்போ நம்ம பொரிச்சிட்டு சேர்த்ததுனால இது நல்லா சூடாக இருக்கும். அதனால் இந்த 1 மணி நேரத்துக்கு மூடி போட்டு மூடாமல் இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மூடி போட்டு மூடனா இதிலேருந்து வேர்த்து தண்ணி உள்ளே இறங்கும். அதனால தான் சொல்கிறேன், 1 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி திறந்து வச்சு நல்லா ஆற விடுங்க. திறந்து வச்சு இந்த குலோப் ஜாமுன் சக்கரையிலே ஊற விடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் இது ஒரு 4-5 மணி நேரம் இருந்தால் தான் குலோப் ஜாமுன் சக்கரை நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இப்போ மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒரு 4.5 மணி நேரம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் குலோப் ஜாமுன் எவ்வளோ நல்லா குண்டு குண்டா எவ்வளோ ஒரு பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அது மட்டும் கிடையாது, சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம ப்ரெட்டை வச்சு செஞ்சால் குலோப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் நீங்கள் ஸ்பூனை வச்சு கட் பண்ணும் போதே அந்த அளவுக்கு ஜூஸியாக அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்ல சுகர் சிரப்பெல்லாம் இறங்கி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். நம்ம ப்ரெட்டை வச்சு செஞ்சோன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு தனியாக மாவு வாங்கி செய்யாமல் ஒரு பாக்கெட் ப்ரெட் இருந்தால் மட்டும் போதும், ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.